ஓகே கைஸ், 3 மெத்தட் சொல்லியிருந்தோம். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் இன்னொரு ஃபைல் மூலியமா எடுத்துட்டு வரும். இன்டர்னலும் இன்லைனும் சேம் ஃபைல்லேயே பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு தான் நேற்று ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த இன்லைன்ல பண்ணோம். இன்லைன் அப்படின்னா HTML கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸ் HTML கொடுக்குது? பாடி டேக், ஃபார்ம், H1, div, லேபிள், இன்புட். ஓகேங்களா? இது போக செலக்ட், ஓகேங்களா, UL, LI, இது. அதுக்கப்புறம் நிறைய எலமெண்ட்ஸ் பார்த்தோம். லேபிள், டெக்ஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறம் இவ்வளோ எலமெண்ட் பார்த்தோம். இதுக்கு நீங்க எழுதுறதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டைரக்டா போய் எழுதிக்கலாம். இந்த எலமெண்ட்டுக்கு இது வரணும் அது வரணும்னு சொல்லிட்டு. நேத்து நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட்ல கலர் அடிச்சு விளையாடிட்டு இருக்கு ஒண்ணு. ஓகேவா? இந்த பேக்ரவுண்டு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னா அது உன்னோட இஷ்டம். நீ இந்த செக்ஷனுக்கு கூட நீ தனியா ஒரு கலர், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கோட் எடிட்டர்லாம் ஓபன் பண்ணிட்டு கையெல்லாம் நல்லா உடைச்சிட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத சிஸ்டத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பா அது வரும். வரலன்னா சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் கலர். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா நம்ம எங்க போய் பார்த்தாலும் கனிமா கோயில்ல இருக்கிற மாதிரி கருப்பு கலர்ல எனக்கு அந்த கருப்பு கலரே வேணாம், வேற வேற கலர் டெக்ஸ்டுக்கு மட்டும் மாத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ரைட், முடிஞ்சு போச்சு. இப்ப ஹெட்டிங்க்கு மட்டும் கேப்ஸ் என்ன சொல்றது, அந்த ஃபாண்ட் சைஸ் பெருசா இருந்துச்சு, கீழே இருக்கிறதெல்லாம் தக்காளி தொகை கிடையாது. அதுக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் அப்படின்றத மாத்தணும். அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயம் பார்த்தோம். வேற ஏதாவது பார்த்தோமா? ஃபாண்ட் ஃபேமிலி அதான்டா போட்டேன்டா. இப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயம் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஓகே, இன்டர்னலுக்கு போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாடிக்கே ஒரு கலர் நான் ஒன்று கொடுக்குறேன். பாடிக்கு இது எப்படி நான் எழுதணும் அப்படின்னா ஹெட் டேக், அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் டேக் போட்ட மாதிரி இந்த ஹெட்டுக்குள்ளார, ஹெட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஹெட்டுக்குள்ளார என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓபன் பண்ணி கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான். ஓகேவா? இது இல்லாம ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாடி டேகுக்கு ஒரு கலர் ஒன்று செட் பண்ண போறேன். பாடி பேக்ரவுண்டு ஆரஞ்சு அப்படின்னு செட் பண்றேன். வந்துடுச்சு. இன்டர்னல் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்லைன் அப்படின்றது அதே விஷயத்தை தான் நீங்க இந்த இடத்துல கொடுப்பீங்க. ஸ்டைல் அப்படின்னு கொடுப்பீங்க. இது ஒரு இடத்துலயும் நான் ஸ்டைல்னு போய் கொடுப்பேன். அதுக்கு பதிலா இன்டர்னல்ல நான் கொடுத்துருவேன். இன்டர்னல்ல நான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் இதுல பிடிச்சிருக்கும். அக்வா, இந்த அக்வாவை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அதை உடனடியா காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஒர்க். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் முடிஞ்சு போச்சு. சரி, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 2 டிவ் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். டிவ், இன்னொரு டிவ். ஓகேவா? இந்த டிவ்ல ஹெட்டிங் ஒன்று வச்சுக்கிறேன். ஏபிஜே டெக் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்னொரு இதுல இன்னொரு ஹெட்டிங் வச்சுக்கிறேன். பிரம்மா டெக் அப்படின்னு வச்சிருக்கேன். பக்கா. ஓகேவா? இந்த அக்வா வந்து மொத்தமா இருக்கணும். எனக்கு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஓகேவா?
இந்த டிவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், இந்த டிவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர். ஓகே, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டிவ் எடுத்துட்டு போயிட்டு ரெட் என்னங்க, சரி நான் இப்படி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிவ் இது வந்து செகண்ட் டிவ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிவ் செகண்ட் டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிவ்க்கு ரெட், செகண்ட் டிவ்க்கு ப்ளூ கலர், ராமராஜன் சட்டை கலர். ஓகே, ஒர்க் ஆகல. சரி, ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிவ் செகண்ட் டிவ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண எலமெண்ட். இது HTML கொடுக்கல. ஆமா, HTML கொடுத்ததுக்கு மட்டும் நீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். HTML இந்த எலமெண்ட் கொடுத்துருக்கு. என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் ரெட் கலர் காமிச்சிருக்கு, செகண்டுக்கு நான் என்ன கலர் சொல்றேனோ அந்த கலரை கொடுக்கும். ஓகேவா? சரிண்ணா, நீங்க இன்லைன் ஸ்டைல் பண்ணுங்க. எனக்கு இன்லைன் ஸ்டைல் தேவை கிடையாது. இன்லைன் ஸ்டைல் பண்ணீங்க அப்படின்னா it's supposed to work, பட் எனக்கு இன்லைன் ஸ்டைல் தேவை கிடையாது. எனக்கு இன்டர்னல் ஸ்டைல்ல நான் அதை அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? நம்ம இதுல எத்தனை தீபிகா இருக்கீங்க? இருங்க நானே சொல்றேன். ஆமா, அதுல ஒரு பொண்ணு இன்னைக்கு ஓடுது. ஓகே, காவ்யா மாட்டீங்க. காவ்யா அண்ணா, காவ்யா நீ சொல்லுங்கண்ணா. உன்ன சொல்லமா, இன்னொரு காவ்யா. காவ்யா ஓகே, சைலண்டா இருக்கிற இந்த காவ்யா தான். காவ்யா ஆர் காவ்யா எம் எனக்கு தேவை கிடையாது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ரெண்டு காவ்யா இருந்துச்சுன்னா யாரு ஃபர்ஸ்ட் ஓகே வாய் திறக்கிறாங்களோ அவங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே, எனக்கு இவங்க தான் பேசணும் அப்படின்னா நான் காவ்யான்னு கூப்பிட்டா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க சொல்லுவீங்க. எக்ஸாக்டா எனக்கு இந்த பர்சன் அப்படின்றத நான் எப்படி சொல்லலாம்? காவ்யா ஆர்னு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாதா? ஏன் கேட்கணும்? காவ்யா ஆறுன்றதுமே ஒரு சில பேட்ச்ல ரெண்டு ஒரே நேம்ல இருக்கிறது நிறைய பேர் வருவாங்க. காவ்யா ஆறு இன்னொன்று வரும். ஓகேவா? ஆனா லேட் கம்பர் கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு காவ்யா நிக்க வச்சு கழுத்துல ஆளுக்கு ஒரு ஐடி கார்டை மாட்டி விட்டுருக்கலாம். ஓகேவா? 001 ஃபர்ஸ்ட். ஓகேவா? காவ்யா எம் IFPT 001. லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண காவ்யா ஆர் வந்து 002. இப்ப நான் 001ன்னு கூப்பிடுறேன். யாரு? இவங்க தான் கண்டிப்பா பேசியாகும். கரெக்டா இல்லையா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஐடியை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சேம் டிவ் எலமெண்ட் தான், இங்கேயும் அதான் இருக்குது, இங்கேயும் அதான் இருக்கு. நல்ல பாட்டு, இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைக்கலாம். ஓகே, இப்ப இங்கேயும் அதே தான் இருக்கு, இங்கேயும் அதே தான் இருக்கு. எக்ஸாம்பிள் காவ்யா காவ்யா. எனக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெண்டு எலமெண்ட்டுக்குமே தனித்தனியா ஐடி செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டிவ்னு இப்ப வைக்கிறேன் பேர். ஏய் சும்மா சொன்னடா, ஆஃப் பண்ணுடா, சோதிக்காதீங்க என்ன. இது செகண்ட் டிவ், ஃபர்ஸ்ட் டிவ் செகண்ட் டிவ். சரி, இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கிறேன். இங்க கொடுத்துட்டு இப்ப வரல கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்ட போறேன். இப்ப ஒர்க் ஆகுமா ஆகாதா? இன்டர்ன்ஷிப் வந்தவங்க தயவு செஞ்சு வாய தரக்காதீங்க. கப் சிப் சுவாதி சொல்லுங்கண்ணா. ஆகாது. ஏன்? அது அந்த ஹேஷ் யூஸ் பண்ணாதான். நீ ஆன்சர் சொல்ற, எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். எதுக்கு ஹேஷ் யூஸ் பண்ண? ஏன் பாடி டேக் நான் போடுறேனே பாடிக்கு யாரோ ஏதோ போடோ தெரியலண்ணா. ஓகே, எனக்கு இதுதான் வேணும். ஓகே, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு அது மனசு கஷ்டமா இருக்கு. பாடி டேக் ஐடி ரெப்ரசன்ட் இல்லையா, அததான் அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்றத சொல்லணும்ல, அதுதானே, அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்க எல்லாரும் இருக்கீங்க. எனக்கு என்ன அப்படின்னா பாடி டேக் அப்படின்றது HTML கொடுக்கக்கூடிய ஒன்று. CSSக்கு நல்லாவே தெரியும்.
ஓகேங்களா. சிஎஸ்எஸ்க்கு நல்லாவே தெரியும் HTML என்னென்ன டேக் எல்லாம் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். HTML இருந்து ஓகேங்களா ஹெட், டைட்டில், ஓகே பாடி டேக், டிவ் டேக், H1 நம்ம யூஸ் பண்ற டேக், யூஸ் பண்ணாத டேக் எல்லாமே சிஎஸ்எஸ்க்கு தெரியும். கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி தான் கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு 100 டேக் என்கிட்ட இருக்கு, இது ரெண்டுமே கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. HTML-ம் CSS-ம் பேசிக்குது. ஓகேவா மச்சான், என்கிட்ட 100 டேக் இருக்கு, இந்த 100 டேக் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன கேட்கறாங்களோ பண்ணி கொடு, நான் பாத்துக்கிறேன், அவரை செலவை நான் பாத்துக்கிறேன். CSS என்ன சொல்றதுன்னா ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் பாடி டேக்னு ஒண்ணு கொடுக்குறேன். ஓகேவா எஸ், சிஎஸ்எஸ் போய் செக் பண்ணும் பாடி டேக் இருக்கானா பாரு, இருக்கு. அவன் என்ன கேட்கறான், பேக்ரவுண்ட் கலர் அடிச்சு விட்டுரு, அக்குவா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டிவ்னு ஒண்ணு கொடுக்குறேன், போய் செக் பண்ணுது, ஐயா ஃபர்ஸ்ட் டிவ்னு ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு. சிஎஸ்எஸ் தலை மேலே அடிச்சு அவன் என்ன சொன்னாலும் கேட்காத. ஏன் அப்படின்னா அவன் HTML ப்ரொடியூஸ் பண்ண டேக் கிடையாது. ஆப்வியஸ்லி அது HTML ப்ரொடியூஸ் பண்ணல, ஏன்னா இது நம்ம கிரியேட் பண்ண ஒரு டேக். இது ஐடி ஃபர்ஸ்ட் டிவ் அப்படின்றது நம்ம கொடுத்தது, நம்ம இந்த நேம் தான் வைப்போம் அப்படின்றது சிஎஸ்எஸ்க்கு சொல்ல மாட்டோம். ஓகேவா இப்ப நம்ம அதை கன்வே பண்ணணும். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது வந்தது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி. இப்ப பாருங்க இன்னொரு டேக் எடுத்துக்கிறேன், இந்த H1 எடுத்துக்கிறேன், இதுவுமே HTML தான் ப்ரொவைட் பண்ணும். இப்ப இந்த ஒயிட் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகும். அந்த ஒயிட் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இது HTML கொடுக்குற டேக் சிஎஸ்எஸ்க்கு தெரியும். பாடி டேகும் H1 HTML டேக், இவனுங்க ரெண்டு பேரும் திருட்டு களவாணிஸ். ஓகே இவனுங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப நம்ம சிஸ்டத்துக்கு சிஎஸ்எஸ் கிட்ட போய் நம்ம போய் டீல் பேச போறோம். கையில ஒண்ணு துண்டை போட்டு, ஐயா நம்ம பசங்களும் வருவானுங்க ஐடின்னு பேர் வச்சுன்னு அவங்களுக்கு அப்படின்னா சிஎஸ்எஸ் சொல்லும், தம்பி ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு HTML கூட நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், நீங்க உங்க டேக் நேம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு. நீங்க வரீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க ஆளுங்க கிட்ட இந்த கன்னத்துல ஒரு மறு மட்டும் ஒண்ணு வச்சுக்குவாங்க, செல்மணி போண்டா முருகா மாதிரி தான். ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐடின்னு வந்தா ஹேஷ்டேக் போட்டு அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் மத்தத அப்படின்னு சொல்லுவோம். யாரு அப்படின்னா சிஎஸ்எஸ் சொல்லுவோம். நீங்க கிரியேட் பண்ற யூசர் கிரியேட் பண்ண கூடிய அந்த ஐடிக்கு ஹேஷ்டேக்ன்றத ஒண்ணு கொடுக்கும். இப்ப கொடுத்துட்டு இப்ப போய் நின்னீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ்க்கு புரிஞ்சிடும், இவனு ரெண்டு பேரும் நம்ம பங்காளி, இவன் இப்ப புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா இது ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டிவன் கொடுத்துருக்கீங்களே, அப்படிதானா நேம் வைக்கணும். அன்பே டயானா அவனை நம்பாது, நீ என்ன வேணாலும் கொடு, இங்க என்ன கொடுக்குறியோ அதை அப்படியே காப்பி பண்ணி கொடு. ஆனா எனக்கு மெமரி பவர் நிறைய இருக்கு, அது இப்போ எங்க போடு, இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை காப்பி பண்ணி. அண்ணா எஸ் ப்ளீஸ் ப்ரொசீட். அண்ணா ஸ்கிரீன் தெரியலண்ணா. ஐயோ வெளியே போ. 2 டைம் வெளியே போயிட்டுண்ணா, அப்படின்னு தெரியல. 3 டைம் தானே எப்பயுமே கரெக்டா இருக்கும். கட் பண்ணிட்டு போ, நான் வெயிட் பண்றேன். சரி 3ஆவது டைமும் வரலாம், கிளாஸ் விட்டே போயிடு. ஆனா ஒரே டவுட், அது நம்ம ஐடி கொடுக்கும் போதே அந்த ஹேஷ் கொடுத்தா அது எடுத்துக்காதா? எந்த இடத்துலமா? ஸோ இந்த டிவ் கிட்ட ஐடி கொடுக்குறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டிவ் அது மாதிரி, ஸோ அந்த இடத்துல ஹேஷ் கொடுத்தா அது ஒரு ஸ்ட்ரிங்கா, அதாவது இந்த மாதிரி இல்ல நம்ம இங்க தான் டிக்ளேர் பண்றோம் அப்படின்றப்ப இங்க கொடுக்க இருங்க நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்குறீங்கல்ல, இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத டிஃபைன் பண்ணும். ஓகேவா நீங்க இங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹேஷ்டேக்கையுமே ஒரு ஸ்ட்ரிங்கா ஒரு கேரக்டரா எடுத்துக்கும். FIRS மாதிரி அது ஒரு கேரக்டரா எடுத்துக்கும். ஹலோ ஓகேண்ணா ஓகேவா அதனால நீங்க அங்க கொடுக்கவே கூடாது. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க டபுள் இதுவா இருக்கும். இது வரைக்கும் 10-12 வருஷத்துல யாருமே அந்த மாதிரி ட்ரைனா பண்ண மாட்டாங்க. தெரியும் ஐடின்னு வந்தாலே, இப்ப சுவாதி என் பாப்பா சொல்லலாம் எஸ் நம்ம ஹேஷ் கொடுக்கறோம்ல, அதுக்கு பதிலா நம்ம டாட் கொடுக்கறோம். ஹேஷ் கொடுக்கற பதிலா டாட் கொடுக்கணுமா? இல்ல ஐயா, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. டாட்ன்றது வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நாளைக்கான கிளாஸை என்கிட்ட இருந்து உருவிட்டு இருக்கீங்க, அதனால அதான் நான் நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு கிடையாது. இல்ல நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன். சரியா? சரிப்பா. சரி
இப்ப தெளிவாக சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா HTML கொடுக்குற எலிமெண்ட்ஸ்க்கு நீங்க எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் சொல்லி நீங்க CSSக்கு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா யூசர் டெவலப்பர் கிரியேட் பண்ற டேக்குக்கு கண்டிப்பா சொல்லணும். ஐடி அப்படின்னா ஹேஷ்டேக் கண்டிப்பா போடணும். ஓகேங்களா? கண்டிப்பா போட்டா மட்டும்தான் தெரியும். அதனுடைய ரிசல்ட் தான் இது. ஓகேங்களா? சரி, இன்னொன்னு, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அலைன் பண்ண போறேன். என்னவா அலைன் பண்ண போறேன்னா, இங்க இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் இங்க மூவ் பண்ண போறேன். ஓகேவா? இந்த இடத்துக்கு இது பண்ண போறோம். ஒன்னு, இந்த ஏபிஜே ட்ரீம் டெக் இருக்கிறது லெஃப்ட், நான் நேற்றே சொன்னேன். இது ரைட், இது அப்வியஸ்லி சென்டர். ஓகேங்களா? நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த H1 டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுங்க. டெக்ஸ்ட் அலைன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சென்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் மேல ஏறி நிக்கிறேன், ரெண்டுமே வந்துருச்சு. இதுதான் எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது அப்படின்னா, எனக்கு ஏபிஜே ட்ரீம் டெக் மட்டும்தான் சென்டர் போகணும், இது இங்க தான் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இப்ப அதே ப்ராப்ளம், அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருங்க. போடு. என்னடா வேற எங்க கிளாஸ் போறியா? ஓகே, இதுக்கும் ஒரு ஒண்ணு கிடையாதுங்க. எங்கெல்லாம் நம்ம கண்டிப்பா நீங்க ஒரு வெப்சைட் ரெடி பண்றீங்க அப்படின்னா, ஒரு டிவ், ஒரு H1, ஐயா நான் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னா எதுவுமே கிடையாது. மல்டிபிள் விஷயத்த சேம் அண்ட் சேம் நீங்க பண்ணதான் போறீங்க. ஓகேவா? நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா எலமெண்ட்டுக்கும் கழுத்துல ஒரு ஐடி கார்டை மாட்டி விட்டணும். இந்த இதை மாட்டி சுத்து அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஆகுது ஆகல. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஐடியை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நான் லோகோ சப் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த H1 இது, இந்த சப் லோகோ. ஓகே, இப்ப போய் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, அழகா வராது. ஏன்னா எவ்வளவு தூரம் சொல்லிட்டு ஏன் வராது அப்படின்னா, ஸ்டில் நான் என்ன கோடிங் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா, H1 டேக்கு கலர் ஒயிட், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் எழுதிருக்கேன். இன்னும் இது H1 டேக் தான், இதுவுமே H1 டேக் தான். எதை பேஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த லோகோவை எடுத்து இந்த மாதிரி போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? எனி ஒன் என்ன தப்பு? அவ்வளவுதாங்க. முன்னாடி நம்ம H1க்கு வந்து இது யூஸ் பண்ணிருக்கோம். அதேதான் H1க்கு என்ன பண்ணிருக்கோம்னா, அது HTML கொடுக்குற எலிமெண்ட். லோகோ அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணது. நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத CSSக்கு ஹேஷ்டேக் போட்டு சொல்லுவோம். இப்போ நீங்க அந்த மாதிரி சொல்லவே உங்களுக்கு இது மட்டும் இங்க வந்துருச்சு, இந்த இடம் இங்க இருக்கு. ஓகேவா? பாக்கா இது எனக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ ஐடியோட வேலை முடிஞ்சிருச்சு. இதை நான் இங்க க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்து வந்து அந்த டேக் ஒரு 250 கேரக்டர் போட்டுட்டேன். இப்போ வேர்ட் கொடுத்துக்கிறேன், Alt Z, இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் செய்யாம. ஓகே, இப்போ இது இதா படிக்கிற மாதிரி இருக்குதா? படிக்கிற மாதிரி இல்லை. ஏன் படிக்கிற மாதிரி இல்லை? ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணனும். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணனும். ஓகேவா? வேற என்ன டேக் நமக்கு தெரியும்? ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் கலர். ஓகே, மூணு விஷயத்தையுமே இப்ப சேஞ்ச் சைஸ். எஸ். இப்ப இதுக்கும் ஒரு ஐடி, எப்படியுமே பி டேக் நான் இன்னொன்னு எடுத்து தான் வர போறேன். ஓகேங்களா? அதனால இதுக்கு அடுத்துல ஒரு ஐடி டேக் மாட்டி விட்டுறேன். மாட்டின் சுத்து இங்க மேலே கொடுத்துடலாம். என்னன்னு அதான் இப்ப நீங்க கொடுக்குறீங்களா? அங்கதான் சொல்றேன். ஹெட்ல என்னடா கொடுக்கணும்? புரியல. ஒண்ணுல நீங்க நடத்துங்க, அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. சோ ஐடி பேரா அப்படின்றத ஒண்ணு போட்டாச்சு. இப்ப இந்த பேராக்கு நான் என்ன டிசைன் எழுதினாலும் இந்த பேராகிராஃப் எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த பேராக்கு எழுதணுமா, பேரா டாக் இங்க வந்து. இப்ப ஃபாண்ட் கலரை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணு. இப்பயுமே எனக்கு பிடிக்கல. ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணு, 18 பிக்சல். 18 பிக்சல். ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே. இப்ப ஓரளவு பாக்குற மாதிரி இருக்கு.
ஓகேவா? இதை உடனுக்குடனே காப்பி பண்ணிட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டர்ல பேஜ் சேஞ்ச் இருக்கும். இப்படி செஞ்சுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, எனக்கு இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லலாம், இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, எதே இடமே இல்லாத மாதிரி. ஐஎஃபிட்ல ஒரு பேஜில் 25 லைன் எழுதணும்னு சொல்ற மாதிரி இவ்வளோ தூரம் ஒட்டிட்டு இருக்கு. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எப்பெல்லாம் இது ஒரு ரோ, இது இன்னொரு ரோ, மறுக்கா சொல்றேன், இது ஒரு ரோ, இது இன்னொரு ரோ, எனக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி 2-3 ரோ வருதுன்னு நான் நினைக்கிறேனோ அப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஹவு அப்படின்னா, பேரா இதுக்கு போயிட்டு லைன் ஹைட், ஓகேவா, இந்த லைன் ஹைட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 1px அப்படின்னு கொடுக்குறேன். இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னா முதல்ல நல்லா இருந்துச்சு. 1 2 அப்படியே கொஞ்சம் ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வா. வந்துருச்சு. 30 அப்படின்றது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உண்மையாவே சொல்றேன், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேவா? இது செக் பண்றேன், அன்செக் பண்றேன். இதுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஓகே, லைன் ஹைட் அப்படின்ற ஒரு புது ப்ராப்பர்ட்டி உங்க கிட்ட எடுத்து வந்து சேர்த்துருக்கேன். ஓகே, லைன் ஹைட்டு 30 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, இது முடிஞ்சு போச்சு. சரி, நான் எனக்கு ஒவ்வொரு லெட்டரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா, லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங் ஒன்று இருக்கு. பட் ஆனால் அதை வேர்ட் ஸ்பேசிங் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு 1px, ஓகேவா? 1px வந்து ஒவ்வொரு லெட்டருக்குமே ஸ்பேஸ் வரும். 1 பிக்சல் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? இல்லைனா எனக்கு அது ரொம்ப பிரிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னா பாயிண்ட்ல கொடுங்க. 0.5 0.5 இஸ் ஃபைன். நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். எனக்கு இந்த 0.5px இஸ் ஃபைன் அப்படி நான் டிசைட் பண்ணிட்டு இந்த லெட்டர் ஸ்பேசிங்க காப்பி பண்ணிட்டு, சாரி ஆட்டோ ஓகே. ஐயோ, லைன் ஹைட்டை விட்டானா? லைன் ஹைட்டு ஆட் பண்ணிடுவோம். லைன் ஹைட்டு 30 பிக்சல். ஓகேங்களா? இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா, கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபாண்ட் சைஸ் மாற்றிருக்கேன், ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றிருக்கேன், லைன் ஹைட்டு கொடுத்துருக்கேன், லெட்டர் பேசிங் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஒரு 5 இது 2 ப்ரோ இன்டென்ட் ஸ்பேசிங் புரியல. இன்டென்ட் ஸ்பேசிங் இன்டெக்ஸ் ஸ்பேசிங் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் 5 டிஜிட் இன்டென்ட் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. எனக்கு புரியலடா. கொஞ்சம் நோத்தி ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. இன்டென்ட் ஸ்பேசிங் இண்டனா நோ நோ நோ, அது தேவை கிடையாது. வரேன் தலைவரே, நான் திரும்பவும் சொல்றேன், மனப்பாடம் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு 13 பேட்சா. கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை நான் சேர்த்துருவேன். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த மட்டில் உங்களுக்கு மேபி தெரிஞ்சுன்னா சொல்லலாம், நான் தப்பு பண்ணா சொல்லலாம். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் எது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நம்ம எதை ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகேவா? இன்டென்ட் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அந்த டெக்ஸ்ட் அலைன் வச்சு தான் நம்ம ப்ராசஸ் எல்லாமே, இதுவே வரவே வராது, கிரிட் லே அவுட் வச்சு தான் போவோம். ஓகேங்களா? இந்த லெட்டர் ஸ்பேசிங், இந்த லைன் ஹைட் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இன்டென்ட் கொடுக்குமா அப்படின்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா பேடிங் ஆர் மார்ஜின் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டு தானே? யார் சொன்னாங்களோ அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த அந்த கீவேர்டு தெரியுதுன்னா இந்த கீவேர்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால அது நமக்கு தேவையில்லை. ஓகே ஓகே கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏபிஜே ட்ரீம் டெக் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? எனக்கு இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சப்போஸ் எனக்கு இந்த இது எல்லாமே ஃபுல்லா கேப்ஸ் தேவையில்ல, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்றத சொல்றேன். அது டைனமிக்கா வர கண்டென்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனிவே இப்ப டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த இதுல டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்திருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்திருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். அது என்ன பண்ணும்? அது கார் என்னவா மாறும்? ரோபோட். அதேதான். இப்ப ஏதோ மாறிட்டு இருக்கு. மேல பாருங்களேன். அப்பர் கேஸ் லோவர் கேஸ். ஓகே. சோ இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸா மாறும், அப்பர் கேஸ் லோயர் கேஸா மாறும். ஆனா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம டைப் பண்ணும்போது அந்த மாதிரி கொடுத்துக்கலாமே. நீங்க HTML பண்றத கொடுக்கறது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது இட்ஸ் நாட் இந்த இடத்துல பண்றது கிடையாது. டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா வரும். நான் சொல்றது என்னன்னா HTML கோடிங் பண்ண மாட்டீங்க. டேட்டா பேஸ்ல இருந்து வர கோடிங்க எனக்கு இது கேப்ஸ்ல தான் வேணும். அது ஜாவாஸ்கிரிப்ட்லயும் பண்ணலாம். பெட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத யூஸ் பண்ணிப்பாங்க. அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகுது. எக்ஸாம்பிள் இந்த கூப்பன் கோட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கூப்பன் கோட் வர்றது எல்லாமே லைக் ஒரு டாட் 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 மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளார கேப்ஸ் லெட்டர்ல இருக்கும். இந்த ஸ்விக்கியோட கூப்பன் கோட்னா சென்னை பீப்புள்ஸ் அதிகமா தெரியும். அது அப்படிதான் வரும். ஓகேங்களா? கேப்ஸ் லெட்டர் தான். ஸோ நாங்க டிசைன் பண்ணும்போது எங்களுடைய ஜூனியர் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அப்படின்னா இல்லைனா டிசைன்ல கேப்ஸ் லெட்டர் தான் வச்சிருந்தாங்க, அதனால நாங்கள் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் கேப்ஸா இருக்கிறது ஸ்மாலா மாறும், ஸ்மாலா இருக்கிறது கேப்ஸா மாறும். ஓகேவா? இந்த இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் இன்டென்ட் மாதிரி தான் சொல்லிட்டு இப்போ இதுக்கு மாத்திக்கலாம். சரி, ஓகே. எந்த இடத்துக்கு கொடுத்துருக்கேன்? வேணாம், அது கொடுத்து அது வேற இங்கேருந்து ஓகேங்களா? உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஜஸ்டிஃபை அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு சைடுமே காமனாக பாருங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் பாருங்க கரெக்டாக வரல. ஸோ ஜஸ்டிஃபை அப்படின்றது மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அதுவுமே தேவை கிடையாது. நம்ம மார்ஜின் பேடிங் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த லைன் ஹைட்டு, லெட்டர் ஸ்பேசிங். ஓகேவா? டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் சும்மா தெரியணும் அப்படின்றதுக்காக இது தேவை கிடையாது. ஓகே, அகைன் இந்த ஐடி கான்செப்ட் தான் மெயின். ஓகேங்களா? உங்களுக்கு சேம் ரிப்பீட்டட் HTML எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல CSS பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியை செட் பண்ணிடணும். தனி ஐடி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகே.